திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொன்முடி அவர்கள் இவரது பதவி சமீபத்தில்தான் பறிக்கப்பட்டது. மேலும் இவரது வழக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் இவர் தனது அமைச்சர் பதவியை மீண்டும் பெறுவதற்காக டெல்லி உச்சநீதிமன்றம் வரை சென்று கடைசியில் ஆளுநரிடம் சண்டை போட்டு தனது அமைச்சர் பதவியை தக்க வைத்து கொண்டார். இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும்பொருளாக மாறியது. கடைசியில் இவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கின் இறுதி தீர்ப்பு சாட்சிகள் அனைத்தும் நேற்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடைசி நேரத்தில் இவரது அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு அனைத்து சாட்சிகளையும் பொய் சாட்சியாக மாற்றிவிட்டார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காகத்தான் அமைச்சர்கள் யாருமே மீண்டும் பதவி கொடுத்தால் அந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு ஆதாரங்கள் அளிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் பல முறையும் கூறினார்கள். ஆனால் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆளுநர் பல முறை கூறினார், தவறு செய்தவனுக்கு மீண்டும் அதே பதவியை உயர் பதவியை கொடுத்தால் அந்த பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக சாட்சிகள் அனைத்தும் கலைக்கப்படும். இது மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் பார்க்கப்படும் என்று ஆளுநர் RN ரவி அவர்களும் கூறியிருந்தார். ஆனால் அனைவருமே திமுகவிற்கு சாதகமாகத்தான் பேசினார்கள். ஏனென்றால் இவர் வழக்கு நிலுவையில் தானே இருக்கிறது, மீண்டும் இவர் பதவிற்கு வந்தால் என்ன தவறு என்ற பல கேள்விகளும் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராகத்தான் முன்வைத்தார்கள். ஒரு அரசு அதிகாரி தவறு செய்துவிட்டால் அந்த தவறு முழுமையாக சரியா தவறா என்று முழுமையாக ஆராய்ந்த பிறகுதான் அவருக்கு அந்த பதவி வழங்கப்படுகிறது. ஆனால் அமைச்சரோ எம்எல்ஏவோ எம்பியோ தவறு செய்துவிட்டால் அந்த தவறு இடைக்கால தடை விதிக்கும் பொழுதே மீண்டும் அந்த பதவிற்கு வந்துவிடலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டதன் காரணமாகத்தான் அதை ஆதாரத்துடன் ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய வகையில்தான் இவர்கள் இந்த பதவியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்கள் செய்யக்கூடிய மிக மோசமான செயல் என்றும் ஆளுநர் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். முக்கியமான சாட்சியாக இருக்கக்கூடியவர் நேற்று பிறல் சாட்சியாக மாறியதுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கு எதிரானவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நேற்று விழுப்புரம் மாவட்டம் பூந்தமுறை கிராமத்தில் உள்ள அரசு செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து அரசுக்கு 28,36,00,000 இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி MP உள்ளிட்டோர் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்து வரும் இவ்வழக்கில் 67 அரசு தரப்பு சாட்சிகள் நேற்று முன்தினம் வரை 23 சாட்சிகள் அளித்துள்ளனர். இதில் அனைத்து சாட்சிகளுமே பிறல் சாட்சியாக கருதப்பட்டது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த நாள் தற்பொழுது பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.